என்னாச்சு குருஜி? இதுல 2 ராமன் தெரிஞ்சாங்க. ஒன்னு சித்திரத்துல இருக்கிற ராம, அப்புறம் அப்புறம் இன்னொரு ராம. ஒருவேளை ராமனோட ஆவியா இருக்குமோ? கண்டிப்பா இருக்கலாம் குருஜி. திருப்தி அடையாத ஆத்மா எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் வரும். டே கண்ணி, இந்த கிழவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நாம இங்க இருந்து ஓடிடலாம். வந்துடு. அதுவும் சரிதான். கிழவ தனியா கிடந்து சாகட்டும். குருஜி, நாங்க கிளம்புறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பாபா பாயசம் அனுப்பி வைக்கிறனாரு. நீங்க மொத்தமா குடிச்சிடாதீங்க. வாடா போல, கிழவ மாட்டிக்கிட்டா. இருங்கடா, எங்கடா போறீங்க? மணி தாத்தாச்சாரியார், ஆச்சாரியா ஆவி பூதம். காப்பாத்துங்க. ஐயோ, இந்திரிச்சு தொலையா. என்ன கூப்பிட்டீங்களா ஆச்சாரியாரே? ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வரும். அதுக்கு தடைகளே இல்ல. பூதமானு கேக்குறீங்களா இல்ல சொல்றீங்களா? ஆமா, நான் பூதம் தான் ஆச்சாரியாரே. இனி நான் எல்லா இடத்துலயுமே இருப்பேன். பாருங்க, அந்த ஜன்னலுக்கு பக்கத்துலயும் நான் தான் இருக்கேன். ஜன்னல் தானே ஆடுது. இங்க பாருங்க, அந்த திரைக்கு பின்னாடியும் நான் தான் இருக்கேன். நான் காத்துல இருப்பேன், பூமியில இருப்பேன், ஆகாசத்துல இருப்பேன், தண்ணியில இருப்பேன், பசு பறவைகள்ல, பூனைகள்ல, நரிகள்ல, எல்லா இடத்துலயுமே இருப்பேன் ஆச்சாரியாரே. கேளுங்க. அம்மா, என்னாச்சு தற்காலிக மகாராஜா? நீங்க ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? என்னாச்சு சொல்லுங்க. என்ன கேள்வி இது? எதுவுமே சரியில்லை. கொஞ்சம் அங்க பாருங்க. அங்க என்ன இருக்கு? உங்க கண்ணுக்கு இந்த இடத்துல வேற யாருமே தெரியலையா? தெரியறாங்களே. யாரு? நீங்க. என்ன தவிர வேற யாருமே இங்க இல்லையா? இருக்கானே. யாரு? நானு. கடவுளே, அங்க அங்க என்ன இருக்கு? ஓ, இதுவா? அட, இது உங்க படுக்கை தானே? ஐயோ, என் கண்ணுக்கு தான் தெரியுதே. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கா? என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணனா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க எப்படி இருக்க முடியும் தற்காலிக மகாராஜா? அவன் தான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டானே. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இறுதி சடங்கு நடத்தி முடிச்சாச்சு தற்காலிக மகாராஜா. இப்ப அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அட கடவுளே, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் இறந்து போனதுனால நீங்க ரொம்ப சோகத்துல இருக்கீங்க. ஏன்னா எனக்கு இங்க உங்களை தவிர வேற யாருமே தெரிய மாட்டாங்களே. அட கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட ஆவி என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. உங்க கண்ணுக்கு ஏன் தெரியலன்னு தெரியலையே. ராமகிருஷ்ணா, என்ன தவிர வேற யார் கண்ணுக்கு தெரிய மாட்டியா? மந்திரியாரே, மந்திரியாரே, எங்க போனீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யார் கண்ணுக்கு தெரியறாங்களோ அவங்க உயிரோட இல்ல, உயிரோட இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. காலைங்க
என் கண்ணுக்கு தெரியலையே. பூதங்களுக்கு தான் காலே இருக்காதே. என்ன 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 மன்னிச்சிரு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுரு. ஆஹா, அந்த போலி பாபாவோட பேச்சை கேட்டு மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை செஞ்சீங்களே, அது என்ன? பயப்படாதீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எனக்காக இல்ல, உங்க உயிரை காப்பாத்த தான் வந்திருக்கேன். அந்த போலி பாபா உசுப்பேத்தி விட்டதால எனக்கே மரண தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. ஆனா இப்போ அவன் உங்க உயிரை பறிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கான். அவன் ஒரு மோசக்காரன். இந்த விஜயநகர ராஜ்யத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்துல வந்திருக்கான். நம்ம ராஜ்யத்தை அழிக்க பாக்குறான். ஆமா, எதுக்காக நம்ம ராஜ்யத்தை அவன் அழிக்க பாக்குறான்? எதுக்காக என்ன கொல்ல பாக்குறான்? பாயாசத்துல விஷத்தை கலந்து அத உங்களுக்காக இங்க அனுப்பி வைக்க போறான் பாருங்க. என்னால இதை நம்ப முடியல. நீ 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 இப்ப சொன்னது உண்மை உண்மை உண்மைதானா? யோ, ஆத்மாக்கள் போய் சொன்னதே கிடையாது. வேணும்னா அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா என்ன என் கூட பரலோகத்துக்கு பயணம் பண்ணலாங்கிற, புரியுதா? ராமா ராமா எங்க எங்க போனா? ஐயோ, பிரபு, இங்க பாத்தீங்களா? பாபாஜி உங்களுக்காக பாயசம் அனுப்பியிருக்காரு. இத சாப்பிடுங்களேன். இப்படி உட்கார். ஆகட்டும். வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. இப்போ முதல்ல இத நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து இதோட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லு. அபச்சாரம் அபச்சாரம். என்ன இப்படி பேசுறீங்க பிரபு? நீங்க என்னுடைய எச்சல சாப்பிடுவீங்களா? சாப்பிடலாமே, ஏன் சாப்பிடக்கூடாது? தாராளமா சாப்பிடலாம். நீ என்னோட தர்ம பத்தினியாச்சே, உன்னோட எச்சல நான் தாராளமா சாப்பிடலாம். முதல்ல நீ சாப்பிடு. இல்ல சுவாமி, இல்ல, இது என்னால நிச்சயம் முடியாது. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க பிரபு. வரணுமாலா, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ சாப்பிடு. இல்ல சுவாமி, நீங்க சாப்பிடுங்க. இல்ல, முதல்ல நீ தான் சாப்பிடணும். நீங்க சுவாமி. நீ தான் சாப்பிடணும். நீங்க. நீ தான். இந்த இலை எப்படி கருப்பா மாறுச்சு? அடக்கடவுளே, பாயசம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காக வேற பாயசம் பண்ணி கொண்டு வரேன். ஆ? ஆ. பாத்தீங்களா ஆச்சாரியாரே, உண்மை வெளியில வந்துருச்சு பாருங்க. நல்ல கருப்பு ஆயிடுச்சு பாருங்க. இன்னுமா சந்தேகம் வரல? அந்த பாயாசத்துல விஷம் கலந்திருக்கு. உங்களை கொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். நீ சொல்றது உண்மைதான் ராமகிருஷ்ணா. அதாவது ராமகிருஷ்ணனோட ஆவியே, ஒருவேளை நீ சரியான நேரத்துல எனக்கு எச்சரிக்கை பண்ணலன்னா நானும் உன் பக்கத்திலேயே வந்து நின்னு இருப்பேன், ஆவியா ஆயிருப்பேன். உனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு ராமகிருஷ்ணா. அது என்னோட சுபாவம். அதேதான் அதேதான். நான் உன்னோட உயிரை பறிக்க முயற்சி பண்ண, ஆனா நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. நன்றி நன்றி ராமகிருஷ்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம இப்ப முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம 2 பேர் உயிரையும் பறிக்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த காரியத்தை நீங்களே தான் செஞ்சாகணும். என்ன, நானா? அது நான் எப்படி? உங்களுக்கு மறந்து போச்சு. இப்போ நீங்க யாரு? நான் வந்து ராஜகுரு ஆச்சாரிய தாத்தாச்சாரியார். இந்த நேரத்துல நீங்க யாரு? இந்த நேரத்துல தற்காலிக மகாராஜாவா இருக்கேன். ஆமா, நீங்க தானே தற்காலிக மகாராஜா. நீங்க உங்க கடமைப்படி விஜயநகரத்தை பாதுகாக்கணும். விஜயநகரத்தோட எதிரிகளை தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுதான் உங்க ராஜ தர்மம். சரி, நீயே சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்? எதுவா இருந்தாலும் செய்யறேன். முதல்ல நாம அந்த பாபாவுக்கு ஒரு தகவல் அனுப்பி ஆகணும். உங்க சிஷ்யர்கள் பாயாசத்தை கீழே கொட்டிட்டாங்க, அதனால நீங்க அதை சாப்பிட முடியாம போச்சுன்னு அனுப்பணும். அதுக்கப்புறம் என்னோட மரணத்தை நல்லா கொண்டாடுங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஆஹா பாபா,
நீங்க பண்ணிருக்கிற இந்த காரியத்தை என்னால வார்த்தையால வர்ணிக்க முடியல. அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனை என் வழியில இருந்து ஒதுக்கி எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, உங்களுக்கு நான் எப்படி என் நன்றியை செலுத்துறது, எந்த முறையில உங்களை கௌரவிக்கிறதுன்னு நினைச்சேன். அப்புறம்தான் கடைசியில எனக்கு ஒரு யோசனை வந்தது. உங்க கூட சேர்ந்து விருந்து சாப்பிடலான்னு தோணுச்சு. சாப்பிடு கிழவா, சாப்பிடு. உன் வாழ்க்கையில இதுதான் நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடா இருக்க போகுது. பாயாசத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்ட. இன்னைக்கு நீ என்னோட வாழ்க்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் உன்னோட தலைய இன்னைக்கு சீவதான் போறேன். நீ என்னையே கொல்ல பார்த்தல்ல, நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பி வைக்கலன்னா என் பேர் ஆச்சாரிய தாத்தாச்சாரியார் கிடையாது. இன்னியோட உன் கதை முடிஞ்சது. திருப்தியா சாப்பிடுங்க பாபா. கண்டிப்பா. நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆஹா, அற்புதமான சுவை. இந்த சுவையான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இப்போ எனக்கு இன்னொரு கை இருந்தா அந்த கை கூட பத்தாது. ஒன்னு, ரெண்டு, மூணு. என்னாச்சு பாபா? மூணாவது கை. மூணாவது கையா? இப்பதான் என்னோட கண்ணுக்கு மூணாவது கை தெரிஞ்ச மாதிரி இருந்தது. என்ன உளறீங்க பாபா? நீங்க ரெண்டு கையால மட்டும் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் மணி, இந்த பாபா நம்ம குருஜி மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டார் பாத்தியா? அம்மா, ஏண்டா மணி? ஏண்டா என்ன ஏன் அடிச்ச? என்னது? நானும் எப்படி அடிச்சேன்? இப்பதான் அடிச்ச. டேய், நான் அடிக்கவே இல்லடா. நீ அடிச்ச. சரி, அதெல்லாம் விடு. சுவையான சாப்பாடு. நீ ஏண்டா என்ன அடிச்ச? நான் எப்படா உன்னை அடிச்சேன்? இப்பதானடா அடிச்ச. மண்டையில ஓங்கி அடிச்சியே. நான் ஒண்ணு உன்னை அடிக்கவே இல்ல. இல்ல, நீதான் அடிச்ச. இல்ல, நீதான் அடிச்ச. மொட்டக்கல்லையா, நீதான் நீதான் அடிச்ச. அவன் பேச்சை கேட்டு நீதான் அடிச்ச. ராமாவோட பூதம், ஆமாடா, ராமாவோட யாரு பூதம். பண்ணி? நேரடியா அவன் போயிடலாம் பாபா, பாபா. ராமா. எங்க அவன்? என் கண்ணுக்கு அவன் தெரியலையே. இந்த இடத்துல உங்களுக்கு ராமனோட பூதம் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல, இங்க பூதம் அப்படி இப்படி எதுவும் இல்ல. அந்த ரெண்டு பசங்களும் கத்துனாங்களா, அதனால நானும் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். அவ்வளவுதான். பூதங்கள் எல்லாம் என்ன கண்டாலே பயந்து ஓடுங்க. கேட்டிங்களாடா? ஒருவேளை பூதம் இருந்திருந்தா இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவர் கண்ணுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்படியே பூதம் வந்தாலும் இவர் முன்னாடி அடங்கிதான் ஆகணும். நீங்க சாப்பிடுங்க பாபா, சாப்பிடுங்க. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? யாருன்னு தெரியுதா? யாரு நீ? ராமா. ராமாவா? இறந்து போய் திரும்பவும் வந்திருக்கேன் மோசக்காரனே. நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ பொறுத்த மட்டும்தான். நீ செஞ்ச சதியால தான் நான் நிரபராதியா இருந்தாலும் என் உயிரையே பறிச்சுட்டாங்க. நீ செஞ்ச உன்னுடைய சூழ்ச்சியால எங்க மந்திரியாருடைய மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. நீ என்னோட உயிரை பறிச்சது பத்தாம ஆச்சாரியார் உயிரை பறிக்க விஷம் கலந்த பாயாசத்தை அனுப்புன. ஆனா மயிரிழையில அவர் உயிர் தப்பிச்சுக்கிட்டாரு. நீ யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு.
எங்க விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள நீ வந்ததுக்கான காரணத்தை ஒண்ணு விடாம மறைக்காம சொல்லிடு. பதில் சொல்லிடு, இல்லன்னா நான் சொல்லிடுறேன். என்னோட பேரு குத்துலு பின்க. நான் வந்து பகுமணி சுல்தானோட படைத்தளபதியா இருக்கேங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த வந்திருக்கேன். அந்த நோக்கத்தோட தான் என்னோட சுல்தான் என்ன இந்த ராஜ்யத்துக்கு அனுப்பி வச்சாரு. உங்களோட நாட்டுல மகாராஜாவா தாத்தாச்சாரியார நியமிச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்தது. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அந்த தாத்தாச்சாரியாரோட பலவீனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களையும் தாத்தாச்சாரியாரையும் கொல்றதுக்காக தான் இந்த பயங்கரமான சதித்திட்டத்தை தீட்டுனேன். அந்த காரணத்துக்காக தான் நான் எங்க பாபாவா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ உங்க ராஜ்யத்தோட எல்லையில எங்களோட படை தாக்குதலுக்காக தயாரா இருக்கு. எங்க முப்படையும் பயங்கரமான ஆயுதங்களோட என்னோட தகவலுக்காக காத்திருக்காங்க. உன்னோட படைகளை பத்தின மொத்த விவரங்களையும் தெளிவா சொல்லிடு. எத்தனை வீரர்கள், எத்தனை யானைகள், எத்தனை குதிரை படைகள், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம விவரமா சொல்லு. உங்களுடைய படைகள் இப்போ எங்க ராஜ்யத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிற உண்மையும் சொல்லிடு. 200 அடி தூரத்துல இருக்காங்க. நீ விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கியா? டேமணி, அந்த வாளை குடுறா. நான் இப்பவே இந்த நிமிஷமே இவன் கதையை இங்கேயே முடிச்சிடுறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி நினைச்சிருப்ப? உன்னோட கனவுல கூட இந்த விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க முடியாது. கத்து, இன்னும் நல்லா கத்து. உன்னோட இந்த விஜயநகரம் கண்டிப்பா எங்களுக்கு அடிமையாக தான் போகுது. அது நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அது நடக்காது. எடு உன்னோட கூர்மையான வாளை. தைரியம் இருந்தா என் கூட மோதி பாரு. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து உன்னோட ராஜ்யத்தை காப்பாத்திக்க. யோசிக்காதீங்க ஆச்சாரியாரே, விரோதி உங்களை உசுப்பேத்தி விடுறான். தைரியமா முன்னேறி போங்க. அந்த துரோகியோட அகம்பாவத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு வாங்க. குருதேவா, இவன் தான் அவங்களுடைய படை தளபதி. நீங்க மட்டும் இன்னைக்கு இவனை தோக்கடிச்சிட்டீங்கன்னா நம்ம ராஜ்யத்தோட எல்லையில இருக்கிற இவன் வீரர்களுடைய தன்னம்பிக்கையும் அழிஞ்சு போயிடும். இப்போ நீங்க தான் எங்க மகாராஜா. ஒரு மகாராஜாவோட கடமையை நீங்க பூர்த்தி செய்யணும் குருதேவா. முன்னேறி போங்க, கையில வாளை எடுங்க. என்ன பயந்துட்டியா? வாய மூடு. வாடா, நானா நீயான்னு பாத்துருவோம். நீ என்ன முட்டாள்னு சொன்னல்ல, இப்போ உனக்கு இந்த முட்டாளோட பலம் என்னன்னு காட்டுறேன்டா. எதிர்த்து பாரு இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியார. வாடா. நீ கிணத்துல இருக்கிற தவளை என் கூட மோதணும்னு நினைக்கிறியா? அந்த வாளை எடுத்து எங்கேயாவது ஓரமா போடு, இல்லனா உன்னோட உயிரை எடுத்துருவேன். இது உன்னால முடியாத காரியம். இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நீ ஒரு மீச வச்ச ஆம்பளையா இருந்திருந்தா இப்படி சூழ்ச்சி பண்ணிருக்க மாட்டடா. தாத்தாச்சாரியா, என்ன என்ன ஆச்சு? உன்னோட பலம் இவ்வளவுதானா? நீ விஜயநகரத்தை காப்பாத்த போறியா? எனக்கு முன்னாடி நீ ஒரு சாதாரண சின்ன பூச்சி மாதிரி தான்.
இல்ல ஆச்சாரியாரே, நீங்க உங்க தோல்வியை ஏத்துக்க கூடாது. ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா இந்த மொத்த விஜயநகரமே தோத்து போயிட்ட மாதிரி ஆயிடும். நீங்க ஜெயிச்சுதான் ஆகணும். இதுல இருந்து நீங்க பின்வாங்க கூடாது. நீங்க போராடிதான் ஆகணும். எப்படி ராமா, எப்படி? நான் என்னோட சக்தியை இழந்துட்டேன். இத நீங்க குடிங்க. இத நீங்க குடிச்சீங்கன்னா என்னுடைய பூத சக்தி எல்லாமே உங்க உடம்புக்குள்ள நுழைஞ்சிடும். இந்த போராட்டத்துல நீங்க மட்டும் இல்ல ஆச்சாரியாரே, நானும் உங்களுக்கு துணையா இருக்கேன். இப்ப விஜயநகரத்துடைய பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, சுய கௌரவத்துக்கும் ஆபத்து. நாம ஜெயிச்சே ஆகணும். ஞாபகம் இருக்கட்டும், தேச பக்தியை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. தேசத்தை காக்கிற கடமை தான் தலை சிறந்த கடமை. தேச விரோதியை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய முதல் கடமை. இத குடிங்க. முன்னேறி போங்க ஆச்சாரியாரே. நீ ராஜாவா இருந்தா ராஜா மாதிரி என்கிட்ட சண்டை போடு, ராஜா மாதிரி என்கிட்ட மோதி பாரு. எடு உன்னோட வாழ, போராடி காட்டு. இந்த போலி பாபா கூட வந்த மத்த கூட்டாளிகளையும் நாங்க சிறைப்பிடிச்சிட்டோம் தற்காலிக மகாராஜா. இன்னும் சொல்ல போனா இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவனோட எந்த சக்தியும் செயல்படாது. என்ன இப்போ உன்னோட பார்வைக்கு எல்லாமே தெள்ள தெளிவா தெரியுது துஷ்டனே? இவனை இழுத்துக்கிட்டு போய் இருட்டு சிறையில பூட்டி வைங்க. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்றேன். இவனுக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் இவனை மாதிரி இருக்கிற தேச துரோகி நம்ம விஜயநகரத்துக்கு துரோகம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். இழுத்துக்கிட்டு போங்க. வாழ்த்துக்கள் தற்காலிக மகாராஜா, நீங்க உங்க கடமையை சரிவர செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதவிக்கு கௌரவத்தை ஏற்படுத்திருக்கீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நம்மளோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. உண்மைதான் குருஜி, இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது. நீங்க மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கீங்க. உண்மைதான் குருஜி, உண்மைதான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நிறைவேற்றி இருக்கீங்க. இந்த அதிசயத்தை நான் செய்யல, பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சிருக்கான். ஒருவேளை அவனோட புனிதமான ஆத்மா எனக்கு துணையா இல்லாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அவனோட ஆத்மா தான் எனக்குள்ள இருந்த தேச பக்தியை வெளியே கொண்டு வந்திருக்கு. ஆஹா, மரணத்துக்கு அப்புறமும் கூட உன்னோட கடமையை செஞ்சிருக்கிய பண்டித ராமகிருஷ்ணா. உன்னோட உயிரை பறிச்சவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்க. எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு வார்த்தைகளே இல்லை. உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அதனால எந்த லோகத்திலையும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. என்னோட செயலை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில யார நான் பெரிய விரோதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அவனே இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கான்.
நான் ஒரு பெரிய குற்றவாளி. என்ன தண்டிங்க. நீங்க என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறீங்களோ கொடுங்க. இந்த பாவத்தை என்னால சுமக்கவே முடியல. தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க. நல்ல வாய்ப்பு, ஏதாவது பண்ண சொல்றா. எதுக்குமா நீங்க யோசிக்கிறீங்க? உங்க மனசார 4 அடி அடிங்க, அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும். மண்டையிலே குத்துங்க. இவனுக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு தான். இவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, மனசார செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடினாங்கன்னா, மனசார அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா, மனசார இறந்து போனவன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இறந்து போனவன் உயிரோட திரும்பி வந்துருவானா? ஒருவேளை அப்படி நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும். வாங்க எங்க கூட. ராமா இங்க இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க. ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க. அம்மா கூட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க உங்க பச்சாதாபத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு. அம்மாக்கு முழுமையா நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை உங்க பச்சாதாபத்துல கொஞ்சமாவது உண்மை இருந்தா ராமாக்கு கண்டிப்பா உயிர் திரும்ப வந்துரும். கூப்பிடுங்க. உங்களோட முழு மனசோட ராமாவை பேர் சொல்லி கூப்பிடுங்க. சரி, முயற்சி பண்ணி பார்க்கறேன். பண்டித ராமகிருஷ்ணா, ராமா, ராமா, என்னோட அன்பு தோழனே ராமா. சொல்லுங்க குருதேவா. போதும் நேரம் வந்துடுச்சு. குருஜி, என்னால இதை நம்பவே முடியல. நீ வந்துட்டியா? வர வேண்டியது ஆயிடுச்சு ஆச்சாரியரே. உங்களுடைய மந்திர சக்தியை பார்த்து அந்த கடவுளே பயந்து எனக்கு திரும்ப உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இன்னொரு முறை நீங்க இந்த விஜயநகரத்தை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க தெரியுமா? உங்க புத்திசாலித்தனத்தால மரணத்தோட வாசல் வரைக்கும் போய் நீங்க மறுபடியும் பிழைச்சு திரும்ப வந்திருக்கீங்க. மரணத்தோட வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கானா? இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியலையே. நீதான் இறந்து போயிட்டல்ல? அதெல்லாம் இல்ல ஆச்சாரியரே. அவ்வளவு சுலபத்துல இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சீங்களா? நீ சாகலையா? இல்லையே. அப்போ மரணத்துல இருந்து தப்பிச்சிட்டியா? கச்சிதமா. உனக்கு எதுவுமே ஆகலையா? எல்லாம் அந்த அம்மனுடைய கிருபை. நீ பூதமா வரலையா? என்ன ஆச்சாரியரே, உயிரோட இருக்கிறவன் எப்படி பூதமாக முடியும்? இதெல்லாம் ஒரு நாடகமா? இப்ப பார்த்து கண்டுபிடிச்சிங்களே. சரி, அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடந்தது? சொல்றேன் ஆச்சாரியாரே, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். நீ என்ன ஒரு கோமாளி ஆக்கிட்டல்ல? என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க குருஜி? நீங்க ஏற்கனவே மிகப்பெரிய கோமாளி ஆச்சு, அப்புறம் எப்படி இன்னொரு வாய மூடு. இங்க வாடா. குருஜி, என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியரே, இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியலையே. ஏன்னா இது நம்ம ராஜ்யத்துடைய பாதுகாப்பு விஷயம் மட்டும் இல்ல, விஜயநகரத்துடைய கௌரவ பிரச்சனையும் கூட. எங்கிருந்தோ வந்த ஒரு அந்நியன் நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம ராஜ்யத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் அனுமதிக்க முடியுமா என்ன? அதான் அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாதுன்னு எல்லாருக்கும் பாடம் எடுத்திருக்கேன். மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் இன்னைக்கு செஞ்சேன். நமக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் விரோதம் இருந்தாலும் அது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். ஆனா எதிரி இதை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்க விட்டுடவே கூடாது. அப்படின்னா நீ எனக்கு ஏதோ குடிக்க கொடுத்தியா? அது என்னதுன்னு சொல்லு. வெறும் தண்ணி தான் பிரபு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு சக்தி எப்படி வந்தது? அந்த சக்தி இயற்கையாவே உங்க உடம்புக்குள்ளதான் இருந்தது ஆச்சாரியாரே. என்னோட மனோ தத்துவ நிபுணத்துவம் மூலமா நான் அதுக்கு கூடுதல் சக்தி தான் கொடுத்தேன். அப்புறம் உண்மை என்னன்னா நீங்க உங்க சக்தியை பயன்படுத்தி தான் அந்த பாபாவையே தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படியா? நீ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டல்ல? என்ன விளையாட்டு இது? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. ஏன்னா அதையெல்லாம் பார்க்க நீங்க உயிரோட இருந்திருக்க மாட்டீங்கல்ல.
அப்புறம் இன்னொரு விஷயம், உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா இல்ல அந்த கடவுள் கிருபையால உங்க உயிரே போயிருந்தா இப்ப நடக்கிறதா நடந்திருக்கும். ஆனா ஒரு சின்ன மாற்றம் மட்டும், என் இடத்துல நீங்க இருந்திருப்பீங்க, என் இடத்துல உங்க பூதம் இருந்திருக்கும். அதுவும் உண்மையான பூதம். நல்லா சரி பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். நம்ம மகாராஜா வரட்டும். நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி தேம்பி அழப்போற. அப்படி செய்யலன்னா என் பேரு ராஜகுரு தாத்தாச்சாரியார் இல்ல. நீ வேதனைப்பட போற பண்டித ராமகிருஷ்ணா. இதுக்கான பெரிய விலையை நீ கொடுத்துதான் ஆகணும். பார்த்துக்கிட்டே இரு. கொழுந்து விட்டு எறிகிற என் கோபத்தில நீ சாம்பலாக போற. உன்னை நிச்சயமா சர்வநாசமாக்காம விட மாட்டேன். இந்த தாத்தாச்சாரியார் யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். சரி சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவரை விட்டு தள்ளுங்க. அவரோட பகை உங்க வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல இப்போ நம்ம பாபாவோட சேனை இப்ப எல்லையில நின்னுகிட்டு இருக்கு இல்லையா, அவங்கள என்ன பண்றது அத பத்தி யோசிச்சியா நீ? அவங்களுக்கு ஒரு அன்பு கடிதம் அனுப்பியிருக்கேன் மந்திரியாரே. ஆ, ஆமா, ரொம்ப அன்பான கடிதம். போருக்கெல்லாம் தயாரா இருக்கா? தயார் உசூர். உசூர் உசூர், உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. நான் இந்த கடிதத்தை உங்க தளபதி ஃபுத்துலுன் பின் பாபா சார்பா அனுப்பியிருக்கேன். அது ஏன்னா உங்க புத்திரன் ஐயாவுடைய 2 கைகளையும் எங்க தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருடைய உத்தரவின் பேரால வெட்டி போட்டுட்டோம். அவரால கைப்பட எழுத முடியாதுன்னு தான் நான் இதை எழுதி அனுப்பியிருக்கேன். ஆனா நான் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? என்ன பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. நீங்க விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கீங்கன்னு உங்க தளபதி யாரே சொல்லிட்டாரு. 100 யானைகள், 500 குதிரைகள், அப்புறம் 1,00,000 வீரர்கள் வேற இருக்கீங்களாமே. சரி, யுத்தம்னா இதெல்லாம் இருக்கிறது சகஜம் தானே. அவங்கள கூட்டிக்கிட்டீங்க, வாங்க, வந்து நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நண்பர்களா வரதா இருந்தா உங்களுக்காக நாங்க காத்திருப்போம். ஆனா விரோதிகளா வரதா இருந்தா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கவும் தயாரா இருக்கும். உங்க தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க எங்க வீரர்களும் தயார் நிலையிலே தான் இருக்காங்க. ரொம்ப ஆர்வமாவும் இருக்காங்க. உங்க எல்லாரையும் பிச்சு பிச்சு அனுப்பி உங்க ராஜ்யத்துக்கே மூட்டை கட்டி அனுப்பி வைக்க போறாங்க. இது என்னோட பணிவான சவால் நண்பா. விஜயநகரம் மட்டும் இல்ல, விஜயநகரத்தோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன புல் பூண்டை கூட நீங்க புடுங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய நலன் விரும்பி விஜயநகரத்துடைய சிறப்பு ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். என்ன தகவல் உசூர்? நம்ம படைகளை விஜயநகரத்தை தாக்க சொல்லவா? வேண்டாம், எல்லையில இருக்கிற நம்ம படைய திரும்ப வர சொல்லிட. இல்ல நம்ம துண்டு துண்டா வீட்டுக்கு போவோம். அவங்க நம்மள மண்ணை கவ வைக்க தயாரா இருக்காங்க. அவங்கள உடனே வர சொல்ல, இல்லனா அங்கேயே செத்து போயிடுவாங்க. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்துல இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தை தாக்கணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. சீக்கிரம் அவங்கள வர சொல்லு, போ. தர்பாருக்கு தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன புதுசா கேக்குற நீ? இல்ல, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே. இந்த பரவசம், இந்த சங்கீதம், உங்களை பார்த்தா எவ்வளையோ பார்க்க போற மாதிரி இருக்கு. எவ்வளையோவா? யாரு? சரி போட்டும், விடுங்க, நான் எதுவும் கேட்கல. இல்ல, நீ சொல்ல வந்ததை சொல்லிதான் ஆகணும். யார சொல்ற நீ? நான் இப்ப யார பார்க்க போயிட்டு இருக்கேன்? அவ யாரோ எனக்கு என்ன தெரியும்? அவ யாரோவா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற? இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க தர்பாருக்கு இந்த அளவுக்கு தயாராகி போனதை நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சாரதா அவர்களே. இன்னைக்கு என் மனநிலை ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த அமைதி நிலையை நான் எதுக்காகவும் களங்கப்படுத்திக்க விரும்பல. அதனால உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ இன்னைக்கு சந்தேகப்பட்டு இஷ்டத்துக்கு துருவி கேள்வி கேட்டு தொல்லை பண்ணாம இருந்தீனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுன்னா எனக்கு தூக்கம் தான் வரும். காலங்காத்தால அரசவையில போய் நான் தூங்குனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும் சாரதா? அதனால பேசாத.
பாத்தீங்களாமா காலங்கத்தால என் கூட எப்படி வாக்குவாதம் பண்றாருன்னு. நானா உங்ககிட்ட ஆரம்பிச்சேன்? அம்மா நான் பாட்டுக்கு அமைதியாதாம்மா கிளம்புனேன். இவதான் வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. என்ன இவ்ளோ சீரி சிங்காரிச்சுக்கிட்டு துரை எங்க கிளம்புது? அது வந்து நான் இந்த கேள்வி அவங்களோடதா இல்ல உன்னோடதா? ஆ சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. நீ தினமும் ரொம்ப சோம்பேறித்தனமா அழமூஞ்ச வச்சுக்கிட்டு போக விருப்பம் இல்லாம தர்பாருக்கு போவ. ஆனா இன்னைக்கு இந்த உற்சாகம் முகத்துல பொழிவு, இது என்ன ரகசியம்? அம்மா இதுல ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. விஷயம் என்னன்னா 2 நாளா ஆச்சாரியார் அரசவைக்கு வரவே இல்ல. அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியா இருந்தேன். 2 நாளையும் எனக்கு போனதே தெரியல. தாத்தாச்சாரியார் அரசவைக்கு ஏன் வரல? எங்க போனாரு? என்ன கேட்டா எப்படி? அவர் எங்கேயோ போகட்டும். ஆனா எனக்கு நாள் நல்லா அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்படியா? அதுதான் காரணமா? இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு நான் வீட்ல எதுவும் சாப்பிட போறது இல்ல. வெளியில போய் நல்ல பெரிய விருந்தே சாப்பிட போறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்களுக்காக தான் வீட்ல சாப்பாடு செஞ்சிருக்கோமே, அது என்ன பண்றது? மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டுக்கோ. உன் சமையல வாயில வைக்க முடியுமா? இன்னைக்கு நான் கடத்தெருவுக்கு போய் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு திரும்ப அரண்மனைக்கு போறேன். சரி, அப்படிலாம் நானும் உன் கூட வரல. எனக்கும் இவங்க சமையல் பிடிக்கல. என் வேதனை உனக்கு புரிஞ்சிருச்சா? வா வா போய் சாப்பிடுவோம். வா வா. லாமா, எனக்கு இந்த பூவை வாங்கிக்கொள்ளு. பூக்களா? இது ஜாதி மல்லியோட வாசனை. இல்ல இது சாமந்தி வாசனை. இல்ல இது ஜாதி மல்லி. அட சாமந்தி பூப்பா இது. அட ஜாதி மல்லிங்கற. லாமா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாங்க. வா பாக்கலாம். கண்டுக்காத குண்டப்பா. 2 பேர் சண்டை போட்டுக்கும் போது தேவையில்லாம நம்ம மூக்கு அதுல நுழைக்க கூடாது. ஆள எதுவுமே ஆகாது. நான் உக்குள்ள இருக்கல. வா பாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எத்தனை தடவை சொல்றது? இது ஜாதி மல்லி. சாமந்தி பூ தான்ப்பா இது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன வித்தியம் தோணீங்கன்னா அதுக்கான தீர்வனா சொல்லுவேன். சரி நீயே சொல்லுப்பா. இதுல வர நறுமணம் ஜாதி மல்லியோடதா இல்ல சாமந்திதா? இல்ல நலுமணத்தை பார்த்தா சீக்கிரம். குண்டப்பா, குண்டப்பா, டேய் குண்டப்பா, டேய் யார் நீங்க? டேய் குண்டப்பா. நான் எங்க இருக்கேங்க? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே. நீங்க முழுமையான பாதுகாப்புல இருக்கீங்க. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். வெளியே தூக்கி எறிஞ்சிருவியா? எதுக்குயா? அம்மா நீ எல்லாம் யாரு? குண்டப்பா எங்க? குண்டப்பா. அமைதி. குண்டப்பாவும் இப்ப பாதுகாப்புல தான் இருக்கான். உள்ள கொத்துமணியோட விளையாடிக்கிட்டு இருக்கான். என் பேரு சம்புவா, கடல் கொள்ளையன் ஷாக்குவாலோட பையன். வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். சிவ 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 சிவா, உங்க அப்பாவை எதுக்குங்க வெளியில தூக்கி எறியறீங்க? நான் ஒன்னும் அவரை வெளியே தூக்கி வீச போறது இல்ல. அவர் தான் என்ன தூக்கி வெளியே போடுவார். அது ஒரு சோகமான கதை. அது ஒரு பெரிய கதை. நான் அதை அப்புறமா சொல்றேன். வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். அப்படி போகுதா? சரி, வெளியே தூக்கி எறிஞ்சிருவேங்கிறது உங்க அடமுடி. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். நல்லா இருக்கு. அந்த வார்த்தை ஒட்டிக்கிச்சு. நான் நிறைய பேரை வெளியே தூக்கி போட்டிருக்கேன். அதனால தான் அந்த வார்த்தை எனக்கு பழகிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், எனக்கு உங்க தகப்பனாரை பத்தி எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி அவரை பத்தி கேள்விப்பட்டது கூட இல்ல. என்ன பேசுறீங்க நீங்க? மொத்த தென்னிந்தியாவில இருந்து இலங்கை வரைக்கும் கடற்கொள்ளையர் ஷாக்குலோட பேரை சொன்னா எல்லாரும் தொட நடுங்குவாங்க. ஆனா நீங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றீங்க. வெளியே தூக்கி வீசுறேன். இருங்க, அது ஒண்ணு இல்லைங்க. நான் தரையில வாழ்றவன் இல்லையா? உங்க அப்பா தண்ணில வாழ்றவரு. அதனாலதான் எனக்கு தெரியாம போயிருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்த முடியுமா? நீங்க என்ன கடத்தினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. அதனால சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வந்தோம்னா நமக்கு நேரம் மிச்சமாகும் இல்லையா? எனக்கு வேற பயங்கரமா பசிக்குது. நான் ஏற்கனவே ஒரு விருந்துக்கு போகலாம்னு இருந்தேங்க. பசியா? சுவாமி ராமகிருஷ்ணன். சுவாமி ராமகிருஷ்ணன். சுவாமி. ஓஹோ, இவன் சுவாமியா? உத்தரவு கொடுங்க ஏஜமா, உப்புமா சூடா இருக்கு. இல்ல எனக்கு உப்புமா வேண்டாம், பூரி சாப்பிடுன்னு போல ஆசை. சுவாமி, பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு பூரியை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மன்னிச்சிருங்க ஏஜமா, இந்த பட்டியல்ல பூரிய பத்தியே எழுதலையே.
இந்த பட்டியல்ல கோவால செஞ்ச பர்பியும் அப்புறம் ஜிலேபியும் இருக்குன்னு எழுதியிருக்கு. அது பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. என்ன பத்தின மொத்த விவரத்தையும் சேகரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. இதனால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? சம்பு அவர்களே, என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சேகரிச்சு வச்சிருக்கீங்க. அப்ப ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் நான் இங்க வரவழைக்கப்பட்டிருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே, நீங்க ரொம்ப சாதுரியமானவர். அதனாலதான் நான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். தயவு பண்ணி இத பாருங்க பாருங்க பாருங்க. இதுல என்னமோ எழுதியிருக்கு. நீ என்ன போல இல்லைன்னாலும் நாம 2 பேரும் ஒண்ணுதான். பேரை சொல்ல மாட்டேன், ஆனா நான் யாருங்கிறத கண்டுபிடி. எப்பவும் உண்மைதான் சொல்லுவேன், பேராசை பட மாட்டேன். தூரமா விலகி போனா காணாம போயிடுவேன், நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரிவேன். இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் அப்பா வாழ்க்கை முழுக்க கடல் வழியா வர்ற வணிகர்களை கொள்ளையடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா 1 வாரத்துக்கு முன்னால அவர் இறந்துட்டாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவி பையனை என்கிட்ட ஒப்படைச்சாரு. இவன் தான் என் தம்பி. அதோட வாழ்க்கை முழுக்க அவர் சம்பாதிச்சதையும் விட்டுட்டு போயிருக்காரு. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். நல்லா இருக்கு தம்பி. இதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் அப்பாவோட இறப்பு எனக்கு சந்தோஷமான விஷயம் நான் சொன்னீங்க. ஐயோ இல்ல கொந்தளிக்காதீங்க. உங்க அப்பா வாரிசான உங்களுக்கு அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நான் என் அப்பாவோட பார்வையில ஒரு அயோக்கியனா தெரிஞ்சேன். அதுதான் உண்மையும் கூட. ஓரளவுக்கு. அவரு இறந்து போனதுக்கு அப்புறம் அவரு கொள்ளையடிச்ச செல்வங்கள் எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டாரு. ஆனா அவரு எனக்காக விட்டுட்டு போனது இந்த புதிரை மட்டும்தான். இதுலதான் அந்த செல்வங்களை ஒளிச்சு வச்ச இடத்தோட ரகசியம் இருக்கு. அது எங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களை மாதிரி நிறைய புத்திசாலி வித்வான்களை கடத்திட்டு வந்து அந்த புதையல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொன்னேன். ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதனால நான் அவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்களோட புத்திசாலித்தனம், சாதுரியம், அறிவாற்றல் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சது. அதனாலதான் நான் உங்களை இங்க கடத்திட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது அந்த புதையலை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யணும். நீங்க சொல்ல வரதையெல்லாம் கூட்டி கணிச்சு பார்த்தா உங்க அப்பா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சதையெல்லாம் நான் உங்களுக்காக மீட்டு கொடுக்கணுங்கிறீங்க. அதுக்கு தான் என்ன இங்கே வர வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, அதுதான் என்னுடைய விருப்பமும். ஒன்னு சொல்லட்டுமா சம்பு அவர்களே, உங்க அப்பா உங்களை பத்தி ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு இல்லையா, அது உண்மைதானுங்க. நீங்க உண்மையிலேயே பெரிய அயோக்கியனுங்க. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்கு தெரியும்ல ராமகிருஷ்ணன் யாருன்னு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. நீங்க பெரிய பண்டிதர் ராமகிருஷ்ணாவாச்சே. பண்டிதர் ராமகிருஷ்ணா அறிவாளி மற்றும் சாதுரியன். உங்க மூளையோட சக்தி 100 யானைகளை விட பலம் வாய்ந்தது. உங்க பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா எனக்கு கூடுதலா ஒரு பொறுப்பு இருக்கு. விஜயநகர பேரரசர் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய சிறப்பு ஆலோசகரே நான் தான். ஒருவேளை நீங்க என்ன கடத்திட்டு வந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க சொன்னது உண்மைதான்னு நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை எங்க அப்பா கொள்ளையடிச்ச பணம் எனக்கு கிடைக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட அடியாட்களுக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியாது. அப்புறம் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. நான் சுவாமிக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. அவனும் என்ன விட்டுட்டு போயிடுவான். நான் அதை ஆயிடுவேன். சோத்துக்கு ரொம்ப அல்லல் படுவேன். அப்புறம் யாரும் என்ன ஏத்துக்காம வெளியில தூக்கி எரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை வாழறதை விட நான் கிருஷ்ண தேவராயரோட கையால சாகர்தே மேல். நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களை கடத்தணும்னு முடிவே பண்ணுனேன். இது நல்ல முடிவு தானே?
சொல்லுங்க ராமகிருஷ்ணா. இல்லங்க ஐயா, உங்களோட முடிவு ரொம்ப தப்பு. ஏன்னா நான் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் கவலை இல்ல. நான் உங்க கிட்ட இருந்து இதத்தான் எதிர்பார்த்தேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதனாலதான் நான் உங்களுக்கு சில முக்கியமான விருந்தாளிகளை என்னோட இடத்துக்கு வரவழைச்சிருக்கேன். வாங்க, அந்த முக்கியமான விருந்தாளிங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன். வாங்க ஐயா, வாங்க வாங்க. அந்த முக்கிய விருந்தாளிகள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சாரதா, நீ அம்மா கூட இங்க. என்னங்க நீங்க உங்க நெருக்கமான நண்பரை பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்ல? இல்ல இவங்க வந்து பாத்தீங்களா, ரொம்ப அழகான ஹரத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. ஆமா, ஏன் நீங்க எங்க கல்யாணத்துக்கு வரல? என்ன பண்றது, என்னுடைய நெருங்கிய நண்பர் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரோட திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லையே. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவரு உங்களை பத்தி எங்க கிட்ட எதுவுமே சொல்லலையா. அம்மா நேரங்காலம் புரியாம இங்க பாருங்க. ஏமா, தடி ஏற்கனவே நல்ல பாரமா தானே இருக்கு, இதுல வெளியே வேற பூசிக்கணுமா? இவங்க இல்ல, உங்களோட நண்பர் தான் பூசி கொடுத்திருக்காரு. ஓஹோ, இலப்பால் கொத்துமல்லி நல்லா இருக்குல்ல? இதோட சத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கட்டும் வச்சு சந்தோஷப்பட்டுக்க. உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு முழுசா தெரியும். வெளியே தூக்கி எறிஞ்சிருவே. உங்க திறமைய உண்மையிலேயே பாராட்டிதான் ஆகணும். நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் எனக்கு அவகாசம் தந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த புதிர் ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடை கிடைக்கணும்னா அதுக்கு கால அவகாசம் வேணும்ல. ஐயோ, என்ன இப்படி ஆடுது? சாரதா, நீ அதை உணர்ந்தியா? அது கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு தேவையான நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் போஜன அறைக்கு போய் சாப்பாட சாப்பிடலாம். சரி பிரபு, விருந்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உப்மா சூடா இருக்கு. அது மட்டும் தான் சூடா இருக்கா? மத்ததெல்லாம் ஆறி போச்சுங்களா? இல்ல, எல்லா சாப்பாடும் சூடா இருக்கு. உப்மாவும் சூடா இருக்கு. எல்லா சாப்பாடும் சூடு ஆறி போறதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் போஜன அறைக்கு வரீங்களா? போகலாங்க, வாங்க வந்து தொடங்க. அல்ல, என்ன வெளியே நான் சாப்பிட போகணும். இந்த வச்சுக்க. சீக்கிரமா சாப்பிடற மணி. சிவ 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 சிவா, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் இருக்கானே, அவனோட தாக்கம் என் மூளையில எப்படி பதிஞ்சு போயிருக்குன்னா, எங்க பார்த்தாலும் அவன் முகம்தான் தெரியுது. இல்ல குருஜி, இங்க நிக்கிறது உண்மையிலேயே பண்டிதர் ராமகிருஷ்ணா தான். ஆமா குருஜி, உங்க முட்டைக்கண்ணை திறந்து பாருங்க. பாருங்க பாருங்க. பண்டித ராமகிருஷ்ணன் எங்க? எப்படி பண்டித ராமகிருஷ்ணா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதே கேள்விதான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் குருதேவா. ராஜகுரு தாத்தாச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னுடைய நெருங்கிய நண்பர். வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். எரிஞ்சிருங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. ஆமா, அதுக்குதான் லாயக்கு. ரொம்ப தமாஷானவருங்க அவரு. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போல இருக்கு. எங்க ரெண்டு பேருடைய நட்பு தான் மொத்த விஜயநகரத்துக்கு பரிச்சயமாச்சே. சரிதான குருதேவா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார என்னோட அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக விருந்துக்கு வர வச்சேன். பாத்தியாமா இந்த கூத்த? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டுட்டோம், சந்தோஷம் தான். அது சரி, இவன் எப்படி உங்களுக்கு நண்பனானா? மீசை எங்க, வால் எங்க? உங்களை வாளுங்கிறாருங்க, அதுவும் குரங்கு வாளு. நீங்க இப்ப என்ன வாளுன்னு சொன்னீங்களா? வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். இல்ல, நான் உங்களதான் மீசைன்னு சொன்னேன், அவனைத்தான் வாளுன்னு சொன்னேன். பெரிய வாளு. இவன் உங்க நட்புக்கு தகுதியானவன் கிடையாது. சரி, ஒருவேளை கிருஷ்ணருக்கும் குச்சேலனுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டதோ அப்படி ஏற்பட்டிருக்கலாம். நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். வேணாம். சாப்பாட்டை வெளியில தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்ல. எங்க குருஜி இங்க இருக்காரு, அவர்கிட்ட கொடுங்க, நல்லா வலிச்சு சாப்பிடுவாரு. என்ன குருஜி? ஒழுங்கா சாப்பிடுற வேலையை பாரு, இல்லன்னா உன்னை தூக்கி வெளியே போட்டுருவேன். சரி குருஜி.
அம்மா சாரதா, மெதுவா சாப்பிடுங்கம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல. பஞ்சத்துல அடிப்பட்டவங்க மாதிரி எதுக்கு அபக்கன்னு சாப்பிடுறீங்க? எடுத்துக்கோங்க. என்னத்த? இந்த ரசகுல்லாவோட தட்டை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சுவாமி, என்னோட விருந்தாளிங்க இந்த விருந்த ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியே தூக்கி எறிஞ்சிடுறேன். நல்லா சாப்பிட சொல்லிட்டு மறுபடியும் வெளியே தூக்கி எழிஞ்சில்வன்னு சொல்லல. இல்ல உங்களுக்கு புரியல. எங்க எஜமா அப்படிதான் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாரு. ரொம்ப நன்றி எஜமா. உப்மா சூடா இருக்கு. இல்ல அதெல்லாம் வேண்டாம், மசாலா தோசாவே கொண்டு வாங்க. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இந்த விருந்து எனக்காக தான் ஏற்பாடு பண்ணது. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சாப்பாடு வீணாக கூடாது இல்லையா? அதனால நீங்களும் சாப்பிடுங்க. கனிமணி எடுத்துக்கோங்க. என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது, வேண்டாம், வயிறு நிறைஞ்சு போச்சு. இல்ல சாப்பாடு இல்ல, ஆச்சாரியரை எடுத்துக்கோங்க. அவரால எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சாப்பிட்டுருக்காருல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. குருதேவா, இந்த சம்பவம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் கடல் கொள்ளையன் ஷாக்காலோட பையன். தெரிஞ்சுமா இவ்வளவு தூரம் வந்தீங்க? அது இந்த தரை ஏன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? பண்டித ராமகிருஷ்ணா, கொஞ்சம் இப்படி வா. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அவன் நிறைய தட்சணை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான். ஓ அப்படிங்களா? தட்சணை கொடுத்து உங்களை விட்டுடுவேன்னு சொல்லிருக்கானா? கண்டிப்பா. ஏன்னா நான் தான் அவன் அப்பாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வச்சுட்டேன். அப்படிங்களா? அவன் தான் முட்டாள் நினைச்சா நீங்க அதுக்கு மேல. ஒருவேளை நீங்க வெளியில போனீங்கன்னா மகாராஜா கிட்ட அவன் இருப்பிடத்தை சொல்லி அவனை காட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களை இங்கேயே அடைச்சு வச்சிருவானே. எனக்கு இந்த யோசனை முன்னாடி வரவே இல்லையே. எப்பதான் வந்திருக்கு? இப்ப என்ன பண்றது? இருட்டுற வரைக்கும் தாக்கு பிடிங்களே. இல்ல, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. ஐயோ, நான் சாப்பாட பத்தி எல்லாம் பேசல. பின்ன தப்பிக்கிறத பத்தி சொல்றேன். எப்படி? அது எப்படிங்கறத அப்புறமா உங்க அறைக்கு வந்து சொல்றேன். அப்படின்னா சரி. இப்போ கொஞ்சம் எண்ணெயும் சாப்பிட விடுங்க. பண்டிதா, ஏன் தர திரும்பவும் ஆடுது? அம்மா, சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்ததுல்ல? ஆமாலாமா, இவ்வளவு துவையான தாப்பால நான் வாழ்க்கை முழுக்க எங்கேயும் தாப்தல் கிடையாது. நீ இன்னும் முளைக்கவே இல்ல, அதுக்குள்ள கிழமை மாதிரி பேசுற. உங்க நண்பர் ரொம்ப நல்லவர் இல்லைங்க? ஆமா ஆமா ஆமா, என் நண்பன் உனக்கு யார் சொன்னது? அவன் என் நண்பனே கிடையாது. அட, அவரு நமக்காக எவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு. நீ என்னடான்னா அவரை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா, நான் ஒண்ணு இங்க விருப்பப்பட்டு வரல. அந்த சம்பவம் என்னையும் குண்டப்பாவையும் கடத்தி தான் இங்க கொண்டு வந்திருக்கான். அவங்க அப்பா ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கான். இத உபசரிப்புக்கு பின்னாடி அவன் சுயநலம் தான் இருக்கு. ஆனா அவர் எங்களுக்கு நல்ல பரிசெல்லாம் கொடுத்தாரு. நல்ல பரிசெல்லாம் கொடுத்தாரு. சாரதா, உனக்கு பேராசை. உண்மையை புரிஞ்சுக்கோ. எனக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் உங்களையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? 2 பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்த உடனே நீங்க தான் எங்களை இங்க வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா, உன் விளையாட்டுத்தனம் எப்பதான் போகுமோ தெரியலையே. யாராவது ஒரு அண்ணியின் வீட்டுக்கு வந்து நான் கூப்பிட்டேன் வாங்கன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களா? இப்போ என்னவா? சாரதா கிளம்பினதுனால தான் நான் கிளம்பி வந்தேன். அம்மா, இருங்க நான் சொல்றேன். ஒரு ஆள் எனக்காக இந்த ஆரத்தை கொண்டு வந்தாரு. ஆனா ஜும்கி எடுத்துட்டு வர மறந்துட்டாரு. அதனால அவரு கூட நான் வந்தேன்னா ஜும்கிய தரதா என்கிட்ட சொன்னாரு. ஜும்கி இல்லாம வெறும் ஆரத்தை போட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் அவர் கூட வந்துட்டேன். அந்த ஜும்கியை உனக்கு கொடுத்துட்டாங்களாமா? ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்பவே காட்டுறேன். அடங்கி போட்டிக்க போக போறேன். எல்லாரும் அமைதியா ஓய்வெடுங்க. நாம எல்லாரும் இருட்டுனதுக்கு அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். அம்மா, போய் ஒளிஞ்சுக்க போ. இரு இரு. ஏய், என்னது இது? இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? ஐயோ, இது கண்டிப்பா நமக்கு தேவைப்படுங்க. ஐயோ, இது எதுக்கு தேவைப்படும்?
அதுவும் இல்லாம இங்கதான் யாருமே இல்லையே. ஒருவேளை யாரும் வந்தாலும் கூட அம்மாவோட தடி இருக்கு, அதுல வெள்ளி வேற இருக்கு. ஐயோ, அம்மாவோட தடியை வச்சு எப்படிங்க படகு ஓட்டுறது? தடி தானே நமக்கு வேணும். படகு? ஐயோ சாரதா, ஒரு தடவை கூட உன் மூளையை பயன்படுத்த மாட்டியாடி? அதை வச்சிரு, அதை ஓரமாவை. ஆனா நான் என்ன பையன்னு சொல்றல. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 வாங்க. குருதேவா, குருதேவா. என்ன போல வாங்க. எங்க போறது? ஐயோ, தப்பிச்சு போகணும்ல. அதுக்குதான். வாங்க 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 சீக்கிரம் வாங்க. ராமா, தரையே இப்படி ஆடுது? தெரியலையே பட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தியா ராமா, இங்க ஒரு அடியால் கூட இல்ல. கொஞ்சம் இரு, இது கூட ஒருவேளை சதியா இருக்குமோ? ராமகிருஷ்ணா, என்ன பண்ற? சீக்கிரம் வா, யாராவது வரத்துக்குள்ள போலாம். கடவுள் புண்ணியத்துல இந்த இடத்துல யாரும் காவலுக்கு நிக்கல. சீக்கிரம் போயிடலாம், வா. வாங்க 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 வாங்க. குருதேவா, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு உட்கார்ந்துட்டீங்க? நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க போகலாம். வாங்க வாங்க. சம்பு அவர்களே, சம்பு அவர்களே, சம்பு அவர்களே, இங்க வந்து பாருங்க. உங்க நண்பன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் தப்பிச்சு ஓட பாக்கறான். சீக்கிரம் வாங்க வாங்க. சம்பு அவர்களே. என்னாச்சு ராஜகுரு? ஏன் கத்துறீங்க? நீங்க தானே இந்த பண்டித ராமகிருஷ்ணனை உங்களோட நண்பன்னு சொன்னீங்க. ஆனா இவன் யாருக்கும் தெரியாம இவன் குடும்பத்தோட இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். அதனாலதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணேன். அது மட்டும் இல்லாம சாப்பிடுற அறையில இவனுக்கு நீங்க ரொம்ப மரியாதை கொடுத்து திருப்தியான போஜனத்தை பரிமாறினீங்க. அப்படி இருந்தும் இவன் உங்களை பத்தியே என்கிட்ட தப்பா பேசுறான். என்னையே பயமுறுத்த பார்த்தான். எனக்கு நீங்க தட்சணையே கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னான். அதுக்கு நான் இல்ல அப்படி எல்லாம் நடக்காது, நிறைய தட்சணை கொடுப்பாருன்னு சொன்னேன். நிறைய தட்சணை கொடுப்பீங்கல்ல? இங்க இத்தனை ஊசல் அடிக்கிட்டு இருக்கு, இந்த கிழமை தட்சணை கட்டு வாய பொழுதுகிட்டு இருக்கான் பராமணி. நான் இவங்கிட்ட சொல்லிட்டேன். என்னன்னு? இத பாருப்பா, சம்புவா சாதாரணமானவர் கிடையாது. மிகப்பெரிய கடல் கொள்ளையர் ஷாக்காலோட பையன் அவருன்னு சொன்னேன். நீங்க எனக்கு தாராளமா தட்சணை கொடுப்பீங்க இல்லையா? ஆனா இவன் பக்கம் இழுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பெரிய திட்டம் போட்டுட்டான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, அவர் சொல்றது உண்மையா? வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். இல்ல, வெளியே தூக்கி எறிய வேண்டிய அவசியமே இல்லையே, நாங்களே போயிடுவோம். ஆனா நான் வரமாட்டேன். இல்ல, நான் இவன் கூட போக மாட்டேன். நீங்க ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்கீங்க ராஜகுரு. இதுலயே தெரியுது நீங்க எப்பேற்பட்ட மனிதரா இருப்பீங்க. அதனால தானே நீங்க ராஜகுருவா இருக்கீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பத்தி இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட வந்து நீங்க சொல்லி இருந்திருக்கணும். என்னோட உபசரிப்புல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்க இங்க இருந்து வெளியில போலாம். போயிடுங்க. நிஜமாவா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க வாங்க போயிடலாம். மனசு மறந்து சரிதான். எப்படி இங்க இருந்து வெளியே போறது? வந்து தொலை. வா 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 வா. வரேன். என்னாச்சு? எதுக்காக நின்னுட்டீங்க? ஏன் கத்துறீங்க? கத்தாம என்ன? கடல்ல ஒரு பெரிய கப்பல் எல்லாம் இருக்கும். அப்புறம் எப்படி? இப்பதான் புரியுது. அப்படின்னா ஆடினது தரை இல்ல, கப்பல். சாரதா, ஏமா இந்த விஷயத்தை நீங்க ரெண்டு பேரும் முன்னாடியே சொல்லிருக்க வேணாமா? அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துடுப்பு எடுத்துட்டு வந்தேன். இங்க ஒரு படகை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அறிவு குழந்தை மகாராணியே, படகை ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச எனக்கு கூடவே துடுப்பை ஏற்பாடு பண்ண தெரிஞ்சிருக்காதா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் உங்களோட சரிபாதையாச்சே. அதனால நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதனால என்னோட கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா செஞ்சப்போ நாலு அத்தசையிலயும் தண்ணி தான். இப்போ என்ன பண்றது?
கண்டிப்பா ஏதோ ஒரு சதி இருக்குன்னு நீயும் மாட்டின, உன் கூட சேர்ந்து நானும் மாட்டினேன். என்ன பண்ண போற? தெரியலையே பட்டு, ஆனா வேற வழியே கிடையாது. அவன் கேட்டதெல்லாம் செஞ்சுதாகணும்.